ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்கு மூலமாக தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேங்கிறதான் வீடியோ. என்ன சமைக்க போகிறேன்னா, முள்ளங்கி கீரை. சரிங்களா? முள்ளங்கி கீழே வந்து முள்ளங்கி இருக்கும். இந்த தண்டில் மேலே வந்து அந்த கீரை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ எங்கள் ஊரில் வந்து இது வந்து நல்லா சாப்பிடுவோம் நாங்கள் இந்த சீசனில். ஸோ அந்த முள்ளங்கி கீரை தான் எனக்கு வந்து நம்ம வந்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு ரசம் மாதிரி வைக்க போகிறேன். அது கூட வந்து உருளைக்கிழங்கு மசிக்கலாமா இல்லை ஃப்ரை பண்ணலாமா நம்ம ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். மசியலை விட உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ நல்லா உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ணும். ஏன்னா வந்து தேவாவுக்கு எப்போ ஸ்கூல் ஆரம்பித்தோன்னோ அன்னையிலேருந்து அவனுக்கு வந்து சீக்கிரமாக காலையில் எழுந்தோன்னே 6:30 மணிக்கெலாம் அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும். அவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அந்த சாதம் செய்யணும் இந்த சாதம் செய்யணுன்னு தான் யோசிப்பேன். வந்து அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வச்சு கொடுக்க முடியும். டேஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியல. ஏன்னா அவசரமும் செஞ்சால் எப்படி இருக்கும். அதனால தான் ஏதோ கையில் கிடைக்கிறது கண்ணில் அம்புறது அப்படி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையா, ஸோ நல்லா சாப்பிட்லாம், நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் திருப்தியா அப்படின்ட்டு வாங்கிட்டு சொன்னேன். நேற்று எனக்கு குழந்தை ஊர்லேருந்து வந்துட்டான். குழந்தைனே எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பி ஊர்லேருந்து வந்துட்டான். ஸோ அவன் தான் வாங்கி கொடுத்தான். பாரு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து வந்துட்டான். அவன்கிட்ட வந்து தக்காளி பழம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கீரை இதுவே 120 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். இன்றைக்கும் நாளைக்கும் வந்தும் செட் ஆகிடும். இந்த பூச்செல்லாம் எதுவும் இல்லை, நான் பார்த்துட்டேன். மாமா வந்து லாஸ்ட்டாக எனக்கு வந்து நெல் வந்து அவிச்சு கொடுத்துட்டு போணுச்சு. அந்த அரிசியெல்லாம் அந்த நல்லா வச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா அரிசியும் வந்து தீர போகுது. மாமாவும் வர போகிற நேரம் அரிசியும் தீர போகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நெல் அவிக்கலான்னா நெல்லும் இல்லை, நெல்லும் காலி. நெல் வந்து நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்காவும் நான் அடிக்கலை. அதை அடித்தா தான் வந்து நெல்லை வைக்கணும். மாமா வந்து நீ எல்லாம் ஒன்று அவிக்க வேணாம், நானே வந்து அவிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மாமாக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோன்னே அவிச்சு கொடுத்துரும். நான் அவிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக செய்ய போகிறது. எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க என் மாமியார் கொஞ்சம். அதுவும் அவங்களும் வந்து வேலை பார்க்குறதுனால வந்து கஷ்டம். அதுவும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்களா, அதனால் கஷ்டம். அதனால் நீ எதுவும் செய்யாத, எதுவுமே பண்ண வேணாம். அரிசி இல்லைன்னா வந்து கடையில் வாங்கிக்க, நான் வந்தோன்னே அவிச்சுக்குவோம், மொத்தமாக அவிச்சுக்குவோம் அப்படின்னுச்சு. என் நெல்லை வந்து என் ஓப்படியாக வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் இன்னும் நெல் அடிக்கலை. அவங்க அடித்தோன்னே தான் எங்களுக்கு வந்து 3 மூட்டை நெல் கொடுக்கணும். கொடுத்தோன்னே நாங்கள் அவிக்கணும். அவங்க கூட அடிச்சிட்டாங்கன்னா கூட நான் அதை வாங்கி கூட ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அவங்க வச்சுருவேன். இந்த பாருங்க, இதான் முள்ளங்கி. சரிங்களா? இதையுமே மாமியை விட மாட்டாங்க. லைட்டாக அந்த இதை மட்டும் அரிஞ்சு வச்சுட்டு இது ஃபுல்லாகவே போடுவாங்க. ஃபுல்லாகவே போடுவாங்க. இது வந்து கீரை சீசனுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து கீரை சீசனு. இந்த மாதிரி நிறையா கீரை கிடைக்கும். கடுகு கீரை, முள்ளங்கி கீரை, அதுக்கப்புறம் இன்னும் தனியாக இன்னொரு கீரை, அதெல்லாம் கிடைக்குங்க. நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அரிஞ்சு வைக்கணும். அதை சுத்தம் பண்ணுறது ஈஸி ரொம்ப. நான் கையை போயிட்டு சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம்.
இந்த ஞாயிற்றுக்கிழமையா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னும் 8 நாளில் மாமா இங்கே இருக்கும். ரெண்டு கட்டை கீரை நல்லா கொல்லன்னு ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். பச்சை மிளகாய் கிடையாது, பூண்டு இல்லை, வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. தக்காளி 70 ரூபா. இது வந்தோடனே எனக்கு வந்து முள்ளங்கி இல்லைன்னு தெரியாது. இது எப்படி இது வந்தோடனே என்னடா பூண்டெல்லாம் திங்குறாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வயல்லலாம் தெரியும், அந்த வரப்பில் வந்து இந்த மாதிரி பூண்டு கிடைக்கும். பூண்டு நல்லா இலைய பாருங்க, பூண்டு மாதிரி இருக்கும், பூண்டு இலை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நினச்சேன், என்னடா இதெல்லாம் திங்குறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது முள்ளங்கி இல்லைன்னு. அந்த புதுசில் இதெல்லாம் நான் எதுவுமே திங்கலை தான், இப்போ பழகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கீரை எந்த கீரை கொடுத்தாலும் நான் இங்கே வந்து சாப்பிடுவேன். சுத்தமாக அவங்க விளைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து காட்டில் போய் அங்கே பிடிச்சிட்டு வருவாங்க, அதெல்லாம் திங்க மாட்டேன். இந்த மாதிரி சுத்தமாக எதுவும் தான் சாப்பிடுவேன். என் மாமியார் போணுச்சுன்னா அங்கனைக்காங்கன்னா கீரையெல்லாம் படிச்சுட்டு வரணும், அதெல்லாம் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி முக்கியமான கீரையெல்லாம் வந்து எடுத்துவேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. சூடாக சாதம், கீரை, தண்ணி, கூடவே உருளைக்கிழங்கு வறுவல், வடம் வாங்கலாம்னு நினச்சேன். பார்ப்போம். வடம் வந்து இந்த மழை காலத்தில் சீசனில் வந்து குளிர்காலத்தில் வந்து நமத்து போயிடுது, சரியாக இதாக மாட்டேங்குது. அதனால் பயந்துட்டே வாங்குறது கிடையாது வடகம்லாம். கீரை நல்லா வந்து அலசிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து கடாயில் போட்டுக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்கு. நிறையா கீரை, எனக்கு எப்போதுமே ஒரு கீரை போதும். எனக்கு 2 கீரை வாங்கிட்டு வந்ததுனால 2 கீரை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா கொலன்னு வைக்கணும். அது கூட 2 ஸ்பூன் வந்து உப்பு, 1.5 ஸ்பூன் போதும். உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். லைட்டாக தண்ணி போதும். அவ்வளோதான், அது பட்டா வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சாதம் சாதம் எனக்கு குழஞ்சாதான் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் குழையட்டும். பாருங்க, பெரிய பெரிய உருளாங்க 2 உருளாங்க எடுத்துருக்கேன். இதை மட்டும் வறுத்துவோம், நம்ம ஸ்டைலில் வறுத்துவோம். மசியல் சாப்பிடலாம் தான் பார்த்தேன், வேண்டாம். நல்லா அழகாக வறுத்து சாப்பிடுவோம். மசியல் செய்யணும்னா அதுக்கு வந்து பூண்டு வேணும், பச்சை மிளகாய் வேணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் இல்லை, எந்த பச்சை மிளகாவும் இல்லை. பூண்டு கூட வாங்கிடலாம், பச்சை மிளகாய் கிடைக்காது. இந்த மாதிரி அவிச்சு இந்த மாதிரி அரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி அரைஞ்சிட்டேன். இதை வந்து கழுவிட்டு வந்து அவிச்சிட்டு லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வறுக்கணும். ஸோ இப்போ வந்து கீரை நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக, எனக்கு தோல் உரிச்சா அவ்வளோவா பிடிக்காது, லைட்டாக தோல் உரிச்சிட்டு அப்படியே நசுக்கி போட்டுக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தோலோட போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனை. இதை அப்படியே தாளிச்சிக்க வேண்டியதான், எடுத்து ஊற்றி தாளிச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்புறம் வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டு கூடவே வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன், அவ்வளோதான். வாங்க பார்ப்போம். பாருங்கள், கீரை தண்ணி, முள்ளங்கி கீரை தண்ணி, நம்ம ஊர் ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல், கூடவே அப்பளம்.
செம்மையாக சாப்பிட போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவலாம், கீரை தண்ணியாக, அப்பளமா, சாதம். வாடா சாப்பிட்லான்னு கூப்பிட்டா இத்தனை நாளாக நானே சாப்பிடலாம், இன்றைக்கி நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொழுப்பாக தும்முறவா இருக்காரு பார்த்தேன். ஸோ அவனை ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிட்ணும். ஸோ நான் சாப்பிட்றது வந்து வீடியோ எடுக்க முடியாது, பார்ப்போம் சரிங்களா. என்ன வந்து பிடிக்கணும்னா ஸோ இப்போ வந்து சாப்பிடுவோம். ஸோ இது என்னோடய சாப்பாடா, இது வந்து என் பிள்ளையாவது. அவளும் வந்து முள்ளங்கிக்கீரை வந்து சுண்டி இருக்கா. இது வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் குழம்பு. அப்புறம் அது வந்து கீரை சுண்டல் வந்துச்சு. இது ஓப்பியாவோட அது. खिलाड़ी वाला जो मैं खिला दी माँ आँखों आपने खासी नहीं रे करो छोरा ये फिर रोकिला माचे काला क्या रे ना कौन बता कौन हो तो सप्ताह एक सप्ताह पे तो मार काबू நிறையா சாப்பிட்ணும் ஆசை, சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து கீரை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக முள்ளங்கி வந்து லைட்டாக கசக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரியாக துவக்கமாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து அந்த கீரையிலே இருக்கும். தனியாக சாப்பிட்டோம்னா அந்த கீரோட அந்த லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். தேவா கொஞ்சம் தான் சாப்பிட்டான், அம்மா சாப்பிடல, எல்லாத்துக்கும். जा पिका दे जा भाई जा இவ வந்து என் குழந்தனாரோட பொண்ணு, சின்ன நடு இல்லை 3வது குழந்தனோட பொண்ணு. இவ ரொம்ப அமைதி, நம்ம எது கொடுத்தாலும் சாப்பிடுவா, எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டான். தேவா ரொம்ப ஆடும், அது வேணாம் இது வேணாம், அது பிள்ளை எப்படி வைக்கும். இந்த பிள்ளை அப்படி கிடையாது, எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.